யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். நடந்தா நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காதபடி எச்சரிக்கை. ஏன்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால். உலகத்தை குறித்து உலகம் தான் பயப்படணும், சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்க ஒருவேளை வருகை வரலனா அப்படி கேட்டீங்கன்னா சொல்றேன், வருகை வந்தால் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னை மீட்டுக் கொண்டு மேலே போவார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, பகலில் பறக்கும் அம்பிற்கும், அதான் ஸ்கட் ஏவுகணை குண்டு போடுறது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். யுத்தம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, நீங்களும் நானும் காத்து கொண்டிருப்பது அவரை சந்திப்பது. யுத்தம் வரும்போது எல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்றதல்ல இந்த செய்தியின் நோக்கம். யுத்தம் வரும்போது கவலைப்படாதிருங்கள். யுத்தத்திற்கு நடுவிலே உங்களை என்னையும் கர்த்தர் மீட்க வல்லமை உள்ளவராக